டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்துள்ளார். அவருடைய ராஜினாமாவை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் உடனடியாக ஏற்றுக்கொண்டுள்ளார். அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், அதாவது எடப்பாடிக்கு எதிரணியில் கொறடாவாக நியமிக்கப்பட்டவர், அவர் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கிறார். அவருடைய ராஜினாமாவும் ஏற்கப்பட்டிருக்குது. அவர் தாவேகாவில் இணைய போகிறார் அப்படின்ற தகவல்களும் ஊடகங்கள்ல பரவி வருது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்போ தமிழ்நாட்டில் ரெண்டு விஷயங்கள் நடக்குதுங்க. ஒன்று, பேப்பரை திறந்தா குற்றங்கள் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்குது. இன்னொரு புறம் குதிரை பேர அரசியலும் வேகமாக நடக்குது. ரெண்டும் போட்டி போட்டு நடக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ விஜயபாஸ்கர் இந்த நேரத்தில் ராஜினாமா பண்ணிட்டு தாவேகால சேர வேண்டிய அவசியம் என்ன? ஏன் அப்படின்னா, இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்திருக்குது. தேசிய மக்கள் சக்தி கட்சி, அந்த கட்சி சார்ந்தவர் அவர் ஒரு வழக்கு தொடுத்திருக்கார். என்ன வழக்குன்னு சொன்னால், ஏற்கனவே 4 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அவங்க ராஜினாமாவை ஏற்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர்கள் மேலே தகுதி நீக்கம் குறித்த ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்குது. எடப்பாடி தரப்பு கொடுத்துருக்குறாங்க. அது நிலுவையில் இருக்கும்போது அவங்க எப்படி ராஜினாமா பண்ண முடியும்? அதை எப்படி ஏற்றுக்கிட்டார் சபாநாயகர்? எப்படி ஏற்றுக்கிட்டார்? அதில் ஒரு முடிவு எடுக்காமல் இந்த ராஜினாமாவை எப்படி ஏற்றுக்க முடியும்? எனவே இந்த ராஜினாமாவை அவர் ஏற்றுக்கொண்டதை ரத்து செய்ய வேண்டும். இது தொடர்பாக அந்த சட்டமன்றங்கள் காலி இடைத்தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு இருக்குது. அது தேர்தல் ஆணையத்திற்கு அதற்கும் தடை கொடுக்க வேண்டும். தேர்தல் நடத்துவதற்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்ற வழக்கு வந்திருக்குது. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தல் நடத்துவதற்கான அந்த முன்னேற்பாடுகளை தொடங்கிட்டாங்களே, மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறாங்க. வர்ற 22ஆம் தேதிக்குள்ள தேர்தல் நடத்தும் அலுவலர்களை சம்பந்தப்பட்ட தொகுதிகளுக்கு நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. ஏற்கனவே 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இப்ப விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணுவதன் மூலமாக 6 தொகுதிகள் அப்படின்றது ஆயிருது. அப்ப அங்க இடைத்தேர்தல் நடத்துறதுலயும் சிக்கல் இருக்கா? ஆமா, கண்டிப்பா. இந்த கேஸ் நாளைக்கு விசாரணைக்கு வருது. இன்னைக்கு நம்பர் போடப்பட்டு நாளைக்கு விசாரணைக்கு வருது. நாளைக்கு இது குறித்து அவங்க நீதிபதிகள் கண்டிப்பாக சொல்லுவாங்க. இது அவர்கள் ஏற்றுக்கொண்டு தடை போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த 4 தொகுதிகள்லையும் இடைத்தேர்தல் கிடையாது. திருச்சி கிழக்கில் மட்டும்தான் நடக்கும். இப்போ இந்த சமயத்தில் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணுறது ஒரு சின்ன ட்விஸ்ட் மாதிரி இருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னால், 25 எம்எல்ஏக்கள் பிரிஞ்சு போகிறாங்க. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி டீமு. அந்த 25 பேரை விஜய் பார்க்குறாரு, பொன்னாடை போத்துறாங்க, பொக்கே கொடுக்குறாங்க. 25 பேரும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களிக்கிறாங்க விஜய்க்கு ஆதரவாக. அதற்கு பிறகு இது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் இது வரும், அதனால் இப்போதைக்கு உங்களுக்கு மந்திரி பதவியோ வாரிய தலைவர் பதவியோ கிடையாது, பின்னாடி பார்த்துக்கலாம் என்று அந்த டீல் தற்காலிகமாக ஒத்தி போடப்படுகிறது. சரி, இப்போ நம்ம அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக இங்கே இப்போ நடக்கலை. நம்ம எடப்பாடி வேற இந்த வழக்கு போட்டிருக்கிறாரு. வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் வாங்கிட்டாருன்னா நம்ம தகுதி நீக்கம் பண்ணிடுவாங்க. அதனால் எடப்பாடிகிட்ட போட்டுருவானோன்னு, எடப்பாடியும் வேற வழி இல்லை, இங்கே சண்டை போட்டு போனவங்க திரும்பி வந்தாலும் வாங்க நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி, ஆமாம், ஒரு 21 எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணி தலைமையில் மன்னிப்பு கடிதம் கொடுத்து சேர்ந்துடுறாங்க. அதில் சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த 21 பேரை கொடுத்த புகார்லேருந்து வாபஸ் வாங்கிக்கிறாரு எடப்பாடி. சபாநாயகர்கிட்ட கொடுத்தார் இல்லையா, அந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யணும்னு. அதில் 21 பேர் வேண்டாம், அவங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்கன்னு நீக்கிடுறாரு. புகாரை வாபஸ் வாங்கிக்கிறாரு. இப்போ இந்த 4 பேர் மேலே மட்டும்தான் இருக்கு. அவங்க ராஜினாமா பண்ணிட்டாங்க. அது நீதிமன்றத்தில் வழக்கு வந்துருச்சு. இப்போ விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணால் அவர் தகுதி கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அது வராது. ஏற்கனவே அவரை பற்றி புகார் இல்லை. சபாநாயகர் வாபஸ் வாங்கிட்டதுனால அவர் தாராளமாக ராஜினாமா பண்ணலாம். இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் உட்கார்ந்து யோசிப்பாங்க, இது நல்லா இருக்கு இந்த ஐடியா, இப்போ கோர்ட்டும் கேஸும் பிரச்சனை வராது, இந்த ரூட்டில் போனால் நம்ம ராஜினாமா பண்ணிடலாமே அப்படின்னு அவங்க நினைக்கலாம். இதுக்கெல்லாம் லீகல் டீமாக யார் ஐடியா கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், தாவேகாவினுடைய ஆதவர்ஜுனா தலைமையில் உள்ள லீகல் டீமு இதை இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது புதிய தலைமுறை பத்திரிகையாளர் சந்திப்பில்
ஐயுஎம்எல், சிபிஎம், சிபிஐ, விசிக தலைவர்கள் உட்கார்ந்து விஜய்க்கு வந்து பல பட்டங்களை வாரி வழங்குறாங்க. அவர் மதசார்பற்றவர், சமூக நீதி கொள்கை, மாநில சுயாட்சி, குதிரை பேரம்லாம் அவர் செய்யலை, இடைத்தேர்தலில் யாரை ஆதரிப்பீங்கன்னா அது வரட்டும், இப்படியெல்லாம் வந்து சமாளிச்சிட்டு இருந்தாங்க. வீரபாண்டியன் சிபிஐ தலைவர் பேசும்போது குதிரை பேர அரசியல் நல்லதல்ல, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. இப்போ விசிக தலைவர் திருமாவளவன்னு சொன்னார், நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுனால தான் நாளோட நின்றுச்சு, நான் பேட்டி கொடுத்தேன், அவங்களுக்கு வந்து நாங்கள் தான் ஆதரவு கொடுத்துட்டோமே, இந்த அரசு கவிழ போகிறதில்ல, அப்புறம் எதுக்கு வந்து மற்றவர்களை இணைக்கிறார்கள், அது வந்து கூடாது, அதிமுக எம்எல்ஏக்களை சேர்க்கக்கூடாது அப்படின்னு பேட்டி கொடுத்தேன். அதற்கு பிறகு ஆதவர்ஜுனா எனக்கு தொடர்புக்கு வந்தவர் அவங்களா வர்றாங்க, நான் என்ன செய்ய முடியும், ஆமா அப்படின்னு சொன்னாரு. நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சதுனாலதான் அது நாலு எம்எல்ஏக்களோட நின்னுச்சு, இல்லைன்னா அது வந்து 20 எம்எல்ஏக்கள் வரைக்கும் வந்து தாவேகாவில் இணைந்திருப்பார்கள் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. இப்ப திருமா அவர்கள் முகத்திலையும் வீரபாண்டியன் அவர்கள் முகத்திலையும் பெரிய கரிய பூசிட்டாரு விஜய். தாவேகா வந்து நாங்கள் குதிரை பேரத்தை இன்னும் நிறுத்தவில்லை, இப்போ சட்ட பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ஒரு புது டெக்னிக்கை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம், எடப்பாடி புகார் வாபஸ் வாங்கினதுக்கு பிறகு இந்த ராஜினாமா வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கரிய பூசியிருக்கிறாங்க. இது அப்பட்டமான குதிரை பேரம். ஒரு பேரம் பேசி அந்த பேரத்துக்கு பணிந்து அவரை விலைக்கு வாங்கித்தான் ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறார்கள். அவரும் தாவேகால போய் சேரப்போகிறாரு. இந்த ட்ரெண்ட் அதிகரிக்கும், 4 வந்து 40ஆக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர்கள் அந்த புதிய தலைமுறை கூட்டத்தில் இவர்கள் கொடுத்த அந்த பட்டமெல்லாம் இன்னைக்கு வந்து அடிபட்டு போச்சு, காற்றுல பறந்து போச்சு அப்படின்றதான் தெரியுது. இவர்களை பொறுத்தவரை எந்த விதமான ஒரு கொள்கையோ அறமோ ஒரு எத்திக்ஸோ கிடையாது. தேர்தல் அரசியலில் பல கட்சிகள் வந்து சீரழிந்து போவதற்கு ஒரு 50 வருஷம் 40 வருஷம் அப்படி ஆயிட்டு இருந்துச்சு. ஆனால் கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் ஆட்சியும் ஆட்சி பிடிச்ச பிறகு இந்த மாதிரி அத்தனை அட்டூழியங்களையும் குதிரை பேர அரசியலையும் செய்கிறதுல விஜய் வந்து ஒரு முன்னோடியாக இருக்கிறாரு. இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபியே நினைத்து பார்த்திராத ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் இன்றைக்கி அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. அதாவது ஜெயலலிதா இறந்த பிறகு வெங்கையா நாயுடு நேராக இங்கே வந்து அப்பல்லோவில் குதிச்சிடுறாரு. குதிச்சுட்டு அதிமுகவை ஃபுல் கண்ட்ரோலில் எடுத்துட்டு வந்து ஓபிஎஸ் முதலமைச்சராக நடந்துச்சு. அதன் பிறகு வந்து சசிகலா முதலமைச்சர் வர்ற மாதிரி சூழ்நிலை வந்தோடனே சுப்ரீம் கோர்ட்டை தட்டி எழுப்பி அந்த சொத்து குவிப்பு வழக்கில் தீர்ப்பு வரவழைச்சு அவங்கள உள்ளே போய் அதற்கு முன்னாடி அவங்கள வச்சு எடப்பாடியை தெரிவு செஞ்சு அப்புறம் எடப்பாடி ஓபிஎஸ் அவங்கள ஒன்றிணைத்து இப்படி ஃபுல்லாக இயக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன? அதிமுகவினுடைய இடத்தை பாஜக நிரப்ப வேண்டும், அதிமுகன்னு ஒரு சக்தி இருக்கக்கூடாது, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் போட்டி நடக்கணும், அப்படி நடந்தால் அதிமுக நமக்கு வந்து தடையா இருக்குது. இதுதான் அவர்களுடைய நீண்ட கால அப்படியே கரைச்சி தங்களோட இணைச்சிடணும். அதுக்காக தான் கூட்டணி சேர்ந்தாங்க, தனியாக நின்னாங்க, எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. இன்னைக்கு அமித்ஷா போட்ட கணக்குகளை எல்லாம் தவிடு பொடியாக்கி விட்டு ஆதவர்ஜினா வந்து தமிழ்நாட்டினுடைய அமித்ஷாவாக சொல்லலாம். அமித்ஷாவை இந்தியாவின் ஆதவர்ஜினான்னு சொல்லலாம், ஆதவர்ஜினாவை தமிழ்நாட்டினுடைய அமித்ஷான்னு சொல்கிற அளவுக்கு அவர் பயங்கரமான ஒரு கில்லாடி ஒரு அரசியல்வாதியாக மாறிட்டார். இப்போ விஜயபாஸ்கர் போன்ற பெரிய மீன்கள், இப்போ இதற்கு முன்னாடி 4 பேர் ராஜினாமா பண்ணாங்கன்னா அவங்களாம் சின்ன மீன்கள். ஆமாம், மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா, அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா, இவங்கெல்லாம் சின்ன மீன்கள், தொகுதியை தாண்டி யாருக்கும் தெரியாது. ஆனால் விராலிமலை விஜயபாஸ்கர் அப்படி இல்லை. சுகாதாரத்துறை அமைச்சர், கோவிட் பீரியட்ல எல்லாம் அவர் பேர் பெருசாக அடிபட்டது, அவர் எல்லாருக்கும் தெரியும். குட்கா ஊழல்லையும் அவர் சம்மந்தப்பட்டவர், அதுலேயும் அவர் ஃபேமஸ்ஸு. இப்போ ஒரு பெரிய மீனை பிடிச்சிருக்காங்க. பெரிய மீனை பிடிச்சிருக்கிறாங்கன்னா என்ன காட்டுது அப்படின்னு சொன்னால், இன்னும் பல எம்எல்ஏக்கள் இவரை பின்தொடர்ந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, சிவி சண்முகம் போன்ற பெரும் தலைகளும், ஏன்னா சிவி சண்முகம் இன்னும் எடப்பாடி கூட போய் ராசி ஆகலை, இன்னும் காய்களுக்கு விழுப்புரம் மாவட்ட செயலாளராக எடப்பாடியால் நியமிக்கப்பட்ட பசுபதி கடுமையா திட்டுறாரு, துரோகின்றாரு. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அதிமுகவினுடைய கொறடா, அவர் கடுமையா எச்சரிக்கை வந்து விடுறாரு. அப்ப அங்க அவருக்கு இன்னும் ஜெல்லாகல, அவரும் இணங்கி போவதற்கு தயாராக இல்ல. அவர் வந்து எடப்பாடி பையன் பதவிக்கு வரப்போறாரு அப்படின்னு காலையில பேட்டி கொடுக்கிறாரு சிவி சண்முகம். மாலையில் மதுராந்தகத்தில் நடந்த அதிமுக இணைப்பு விழாவில்
ஆதவர்ஜுனாவும் அதை சொல்றாரு. இப்ப பாருங்க, குடும்ப அரசியல் வந்துருச்சு அதிமுகல, அதிமுகவை நாங்க அப்படியே விட்டுற மாட்டோம் அப்படின்னு அவர் வந்து ஆறுதல் அளிக்கிறாரு. எல்லாம் ஒரே மாதிரி பேசுறாங்க. அப்ப அதிமுக ஏதோ ஆபத்துல சிக்கிரிச்சு காப்பாற்றுகின்ற வேலையை செய்யறத ஆதவர்ஜுனா சொல்றாரு. இப்ப எடப்பாடி மகன் வந்துட்டாரு அப்படின்னு சிவி சண்முகம் குற்றம் சாட்டுறாரு. இப்ப அது கூட பிரச்சனை இல்லை. சிவி சண்முகம் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கா வந்துட்டா அப்படின்னு சொன்னா அது அதிமுகவில் ஒரு பெரும் பிரளயத்தை ஏற்படுத்தும். இவருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இவர்கள் அதாவது தாவேக்கா 107 இருக்கிறாங்க, 7 இருக்கிறாங்க. இப்ப திமுக கூட்டணி கட்சிகள், மதசார்பற்ற அந்த முற்போக்கு கூட்டணி கட்சிகள் எல்லாமே தாவேக்காவை ஆதரிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, அவர் என்டிஏ கூட்டணிக்கு போகாம மதசார்பற்ற இந்த கூட்டணிக்கு வந்து எங்கள் ஆதரவை கோர்னதுலேருந்தே தெரியலையா, அவர் வந்து ஒரு மதசார்பற்றவர், இந்துத்துவாவை எதிர்க்கக்கூடியவர், பிஜேபி பக்கம் போகாதவர், நினைத்திருந்தால் அவர் என்டிஏ பக்கம் போயிருக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்களே. அவ்வளோ பேர் மூஞ்சிலையும் கரிய பூசிட்டு என்டிஏல இருக்கக்கூடிய முதன்மை கட்சியான அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களை ஒவ்வொருத்தராக இப்போ இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் இப்போ கடைசியாக வந்த பெரிய மீன் தான் விஜயபாஸ்கர். அப்போ இதை பார்க்க அடுத்து சிவி சண்முகம் வருவார். சிவி சண்முகம் கண்டிப்பாக வருவார். இவங்களே வந்துட்டாங்கன்னா இப்போ மற்றவர்களுக்கு தடை இல்லை. இப்போ எடப்பாடிகிட்ட இருந்து என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. பதவியோ அதிகாரத்தில் பங்கோ எதுவும் நடக்க போகிறதில்ல. ஏற்கனவே 5 வருஷம் எதிர்கட்சின்னு கடந்து போயிட்டோம். இன்னும் ஒரு 5 வருஷம் வந்து 3வது கட்சின்னு கடந்து போக போகிறோமா அப்படின்ற முறையில் வருவாங்க. இங்கே தாவேக்கால இருந்து டீலிங் போயிட்டே இருக்கும். புஷி ஆனந்தோ ஆதவர்ஜுனாவோ யாராருக்கு என்ன விதமான டீலிங், ஒப்பந்தம், பேரம் இது நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமாக லீமாரோஸ் வந்து இருக்கிறாங்க. லீமாரோஸ் முதல்ல வரமாட்டாங்க, எல்லாரையும் அனுப்பிட்டு கடைசியாக வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இது லாட்ரி ஃபேமிலியுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னும் சொல்லலாம். ஏடிஎம்கே ஃபுல்லாக கண்ட்ரோல் நம்ம எடுத்துக்கிட்டு தாவேக்காவை கொண்டு போனோம். அப்புறம் தாவேக்காவையும் கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு வந்து லாட்ரி கூட தேவையில்லை. ஒரு மொத்த மாநிலமே கிடைச்சிருச்சு. 8 கோடி மக்கள் கொண்ட மாநிலம். அந்த மாநிலத்தினுடைய வரவு செலவுகளை பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிடலாம். ஒரு முதல் குடும்பமாக நீங்கள் மாறிடலாம் வருமானத்தில். அப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தமிழ்நாடு குதிரை பேரத்தில் கொடிகட்டி பறக்கிறது. அங்கே அமித்ஷா பண்ணிட்டு இருந்தாரு, இங்கே ஆதவர்ஜுனா பண்ணுறாரு. இப்போ 2 பேருக்கு இடையில போட்டி, யார் அதிகமாக பண்ணுறாங்க. இப்போ இதில் இன்னொரு கேள்வி வருது. இப்போ விஜய்க்கு 107 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இப்போ திருச்சி கிழக்கில் இடைத்தேர்தல், மற்ற 4 தொகுதிகள். இப்போ விஜயபாஸ்கரும் இணைந்து விட்டதனால் மொத்தம் 6 தொகுதிகளில் இடைத்தேர்தல் வரப்போகுது. இப்போ 6லையும் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா எண்ணிக்கை 113 ஆயிருது. அப்போ இன்னும் நீங்கள் குறிப்பிட்டது போல மற்ற எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இருந்து வரும் பொழுது விஜய் தானாகவே தனிப்பெரும் கட்சியாக அறுதி பெரும்பான்மை பெற்றுருவாரா? அப்போ கூட்டணி கட்சிகள், நாங்கள் திமுக கூட்டணியிலிருந்து வந்த காங்கிரஸ், விசிகே, சிபிஐ, சிபிஎம், ஐயுஎம்எல் இவர்களுடைய நிலைமை என்ன? அமைச்சராக விட இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே, அவர்களுடைய எதிர்காலம் என்ன? முதல்ல விஜயோட நோக்கம் தன்னுடைய சொந்த பலத்தில் பெரும்பான்மை இருக்கணும். திருச்சி கிழக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் கூட அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் போட்டதான் போட்டீங்க, 107 கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்துருக்கலாம், அதோட நிறுத்திட்டீங்க அப்படின்னு வருத்தப்படுறாரு. அதை சரி செய்வதற்காகத்தான் அவர்கள் இந்த முயற்சி எடுக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக சொந்த பலத்தில் பெரும்பான்மை அடையணும் அப்படின்றதுக்காக இந்த சொந்த பெரும்பான்மை மட்டுமல்ல, கரெக்டாக அந்த 118 இருந்தாலும் பிரச்சனை, அதுக்கு மேலே ஒரு 5-6 சீட்டு 10 சீட்டு இருந்தால் மட்டும்தான் 5 ஆண்டுகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஆட்சி நடத்த முடியும். அந்த அளவுக்கு அவர்கள் எம்எல்ஏக்களை கண்டிப்பாக வளைப்பார்கள், கொண்டு வருவார்கள். இப்படி வருவதனால இந்த விஜய், அதாவது தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி வந்துடக்கூடாது, ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாது, விஜய் வந்து பிஜேபி கண்ட்ரோல் எடுத்துக்கக்கூடாது, ஒன்றும் தெரியாத பாப்பா, அந்த ஒன்றும் தெரியாத பாப்பாவை காப்பாற்றுகின்ற ஒரு வரலாற்று பணியை நம்ம செஞ்சிட்ருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற இந்த விசிக, ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம் மற்றும் காங்கிரஸ் இவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பட்டை நாமம் வந்து போடப்பட்டிருக்கிறது. இவர்கள் நினைப்பது போல விஜய் வந்து ஒன்றும் தெரியாத பாப்பா இல்லை, அவர் வந்து சொந்த பெரும்பான்மை சொந்த பலத்தில் எப்படி அடைவது என்பதற்கான ஒரு ஸ்கெட்சு போட்டு அது பிரம்மாண்டமாக அந்த வேலை நடந்துகிட்டு இருக்குது. விஜய் வந்து இவங்களை வந்து நம்ப தயாராக இல்லை. ஆமா, நம்ப தயாராக இல்லை. அந்த புதிய தலைமுறை சந்திப்புல திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க இல்லையா, என்ன சொல்றாரு, ஏதாவது பிரச்சனை, ஒரு பாரதூரமான தவறு பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் ஆட்சியிலேருந்து விலகிடுவோம், அமைச்சரவையிலேருந்து ராஜினாமா பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. நீ இருந்தா இருங்க, போனா போங்க, எங்களுக்கு ஒன்றும் அது கவலை இல்லை. எங்களுக்கே சொந்த பலத்தில் வந்து 118, 120, 125
வந்துடும்போது நீங்கள்லாம் ஒரு மேட்ரே இல்லை அப்படின்றது தான் தாவேகானுடைய ஸ்டாண்டு. எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அல்ல விக்கிரவாண்டியில் முதல் மாநாட்டில் விஜய் பேசும்போது தெளிவாக சொன்னார், நாங்கள் தனித்து பெரும்பான்மை அடைவோம், அப்படி அடைந்தாலும் எங்களை நம்பி வருபவர்களுக்கு நாங்கள் அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு தான் சொன்னார். அதுலேருந்து என்ன தெரியுது, எங்கள் ஆட்சி எங்களுடைய பெரும்பான்மையில் நடக்கும், நாங்கள் ஏதோ உங்களுக்கு பார்த்து வந்து செய்கிறத கேட்டுக்கிட்டு நீங்கள் அடக்க ஒடுக்கமாக இருக்கணும். அதனால் இவர்கள் திமுக கூட்டணி கட்சிகள் இனி விஜயை வந்து விமர்சனம் செய்வது என்பது சாத்தியமில்லை. அதான் இதெல்லாம் நடந்ததுன்னா, இதையெல்லாம் நடந்து பெரும்பான்மை வந்துருச்சுன்னா இவர்கள் பெரிய கொள்கை போராளிகள் போல விஜய்க்கு வந்து கொள்கை கிளாஸ் எடுக்கிறதோ, அவருக்கு சொல்லி கொடுக்குறதோ, அவர் தவறுகளை திருத்துறதோ இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை. இல்ல இப்ப திமுக கூட்டணி கட்சிகள் அப்படின்னு சொல்றதை விட மக்கள் நல கூட்டணி 2.0 அப்படின்றதான் பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதுல என்ன, இப்ப காங்கிரஸ் சேர்ந்திருக்கு. ஆமா, காங்கிரஸ் அதுல இல்ல, இதுல சேர்ந்திருக்கு. அந்த வகையில இந்த புது அல்லது மக்கள் நல கூட்டணி 2.0 அப்படி கூட வச்சுக்கலாம். இவர்களுக்கு ஒரு பெரிய வரலாறு வந்து ஒரு பாடம் கற்பிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது, விரைவிலே கற்பிக்கும். விஜய் வந்து நம்மோடு யாராவது வருவார்கள் இல்லையா, அவங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்கணும்னு சொன்னார்ல, அப்படின்னா முஸ்தபா அவர் ஒரு தனி கட்சி வச்சிருந்தார், அவர் ஒரு இஸ்லாமிய கட்சி வச்சிருந்தார். ஆனால் டிவிகே சின்னத்தில் தான் நின்று போட்டிக்கிட்டார். இப்போ அவருக்கு எந்த அமைச்சர் பதவியும் வழங்கப்படலை. அதே போல் ஜெகநாத் மிஸ்ரா அப்படின்ற ஒரு சாதி கட்சி தலைவர், 24 மனை தெலுங்கு செட்டியார்னு நினைக்கிறேன், அந்த சாதிய அமைப்பினுடைய தலைவர், அவரும் வந்து இதில் இணைஞ்சு போட்டிக்கிட்டார். இப்போ இவங்களுக்கு அமைச்சர் தரலையே. விஜயனுடைய நோக்கம் நம்மோடு வருபவ கட்சிகளுக்கு பதவி தர்றதா இருந்தா இப்போ இந்த 2 அமைப்பு தானே அவரோட வந்தாங்க தேர்தலுக்கு முன்னாடி, அப்படி தரலையே. அவங்கள பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏவே ஒரு பதவியை நினைச்சு கொடுத்துருக்கலாம். ஓகே, அதுவே ஒரு பெரிய பதவி தானே. அதனால பின்னாடி பார்த்துக்குவரா இருக்கலாம். அந்த சோசியல் இன்ஜினியரிங்லாம் கணக்கு பண்ணி தான் கேபினெட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி தேவைன்னா மாற்றம் வரும். முக்கியமாக அவர்கள் சொந்த பெரும்பான்மை அடைகின்ற போது இந்த அமைச்சரவை மாற்றி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி அவர்களுக்கு வந்து கொடுக்கலாம். இல்ல அவர்களுடைய பிரதிநிதியாக கூட இன்னைக்கு ஐயுஎம்எல் இருக்கலாமே, அதுல என்ன இருக்கு. இப்ப நேத்து அந்த புதிய தலைமுறை பத்திரிகையாளர் சந்திப்புல பாக்குறதா இருந்தா ஐஎம்எல்லாம் பயங்கர ஆவேசமா பேசுறாங்க திமுகவுக்கு எதிராக. பொதுக்கூட்டத்திலையும் பேசுறாங்க திமுக காலியாயிரும் அப்படின்லாம் பேசுறாங்க. அமைச்சர் ஷாஜகான் தெரியப்படும் அப்படின்னு வந்து பேசுறாரு. ஜவஹர்லாலாம் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது அது கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு தான் தோணுது. ஓகே, இப்போ இவ்வளவு குதிரை பேரம் இதெல்லாம் நடந்த பிறகும் விஜய் வந்து ஒரு தூய சக்தி இன்னும், விஜய் வந்து ஒரு மதச்சார்பற்ற சக்தி அப்படின்னும் இந்த கூட்டணி கட்சிகள் மீண்டும் நிறுவுவதற்கான காரணம் என்ன? இப்போ திரும்ப நேற்று தான் சொன்னார், சொல்லி அந்த டைம் கூட முடியல, ஒரு 24 மணி நேரம் முடிவதற்கு உள்ளாகவே புதிதாக இன்னொரு எம்எல்ஏ ராஜினாமா செய்திருக்கிறார், விஜயபாஸ்கர். அப்ப இவர்கள் என்ன முடிவெடுப்பாங்க, இடைத்தேர்தலில் என்ன முடிவெடுப்பார்கள், எதிர்காலத்தில் என்ன நடக்கும்? இடைத்தேர்தலில் இவங்க விஜய்க்கு ஆதரவாக தான் முடிவெடுக்கணும், எதிர்த்து முடிவெடுக்க முடியாது. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஆதரிச்சிட்டீங்க, அமைச்சரவைக்குள்ளேயும் நுழைஞ்சிட்டீங்க, அப்போ இதை விட்டுட்டு நீங்கள் வெளியே வர முடியாது. இந்த இடைத்தேர்தலில் இவர்கள் கொள்கை பார்த்து நிற்க மாட்டாங்க. ஆக்சுவலாக நேற்று பேசினது படி பார்த்தா திருமாவளவனோ இடதுசாரிகளோ ஐஎம்எல் கூட அவங்க அதுக்கு ஓகேன்ட்டாங்க. இவங்களை பொறுத்தவரை இதை எதிர்க்கணும், இது குதிரை பேரம், இதை நாங்கள் ஆதரிக்க முடியாது, திமுக வேட்பாளரை தான் நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லணும். அப்படி சொல்லுவாங்களா? இப்போ சண்முகம் நேற்று பேசும்போது சொல்றாரு தேர்தல் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. இப்போவே வந்துருச்சே, விஜயபாஸ்கர் வந்துட்டாரே. நேற்று நீங்கள் சொன்னது போல் ஒரு நாள் 24 மணி நேரம் முடிகிறதுக்குள்ளே ஒரு விக்கெட்டு அவுட் ஆகி வந்துருச்சு. இன்னும் அடுத்தடுத்த விக்கெட் அவுட் ஆகிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இடைத்தேர்தலில் இவர்கள் என்ன கொள்கை பேச முடியும்? அம்பலப்பட்டு போவார்கள். இப்போ விஜயபாஸ்கர் திமுகவில் இணைகிறார் அப்படின்ற ஒரு பேச்சு சில தினங்களாவே இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து தாவேக்காவில் இணைய போகிறார் அப்படின்றது இன்னைக்கு தீவிரமா இருக்குது. ஏன் திமுக சேர்த்துக்கலையா விஜயபாஸ்கரை? திமுக வந்து அவர் மேல குட்கா ஊழல் வழக்கு இருக்கு. அது போக வந்து விஜயபாஸ்கரே அப்படி ஒரு 2 பேர்கிட்டையும் பேசி பார்த்துருப்பாரு, தாவேக்காட்டையும் திமுகட்டையும் பேசி பார்த்துருப்பாரு. எங்க பேரம் வந்து அதிகமாக படியுது அப்படின்னு கூட அவர் முடிவெடுத்திருக்கலாம். திமுக வந்து இவரை சேர்த்து கொள்வதற்கு ஒரு தயக்கம் காமிச்சிருக்கலாம். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் எந்த தயக்கமும் இல்லை. அவங்க இப்போ புது வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க, வர்றவங்களெல்லாம் போட்டு அடித்து க்ளீன் பண்ணி வெளியே அனுப்புறதுனால அந்த பேரம் இவருக்கு வந்து உகந்ததாக இருக்கும்.
ரெண்டாவது இவர் மட்டும் தனியாக போகல, ஏற்கனவே 4 பேர் போயிருக்கிறாங்க, இவருக்கு பின்னாடியும் பல பேர் வரப்போகிறாங்க. அதனால் இவர் வந்து இவரை மட்டும் நீங்கள் வந்து குற்றம் சாட்டி அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அதனால் அவர் அந்த பேரத்துக்கு உடன்பட்டு போயிருக்கிறார். இப்போ தாவேகா ஆட்சிக்கு ஆதரவு அளித்த கம்யூனிஸ்டுகள், விசிக, ஐயுஎம்எல், இப்போ இவர்களை நோக்கியெல்லாம் நீங்கள் இப்படி ஒரு கேள்வி வைக்கிறீங்கல்ல, நான் என்னுடைய பார்வையில இருந்து அவங்க தரப்புல இப்போ அவங்க ஆதரவு கொடுத்துட்டாங்க, விஜய்க்கும் ஒரு கூட்டணி இந்த கட்சிகளோட ஆதரவோட ஆட்சியும் வந்து நடக்குது. ஆனால் அதையும் தாண்டி அதிமுகவில் இருந்து ஒருத்தர் வர்றப்ப நாங்க சேர்க்காம இருக்க முடியுமா? அவங்களா தேடி வர்றாங்க அப்படின்னு ஆதவர்ஜுனா ஏற்கனவே சொன்னார்ல. இப்ப அப்படியான ஒரு பதிலை தானே திரும்பவும் சொல்ல போறாங்க. அதாங்க, இப்போ அவங்க அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு எம்எல்ஏவா தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. அப்படி தெரிவு செய்யப்பட்டவங்கள ராஜினாமா பண்ண வைத்து இங்கே வரவழைத்து சேர்த்து கொண்டு மீண்டும் அவர்களுக்கு சீட்டு கொடுத்து போட்டிடுறீங்கன்னா இது அப்பட்டமான குதிரை பேரமா இல்லையா? இவர்களோட ஒரு டீல் பேசி ஒரு விலைக்கு வாங்கியிருக்கீங்க. அதான் சுருக்கமாக அவங்க தான் நேற்று திருமாவளவன் அதை கேட்டாருல்ல, அவங்க தான் இடைத்தேர்தல்ல கேண்டிடேட் அப்படின்னு எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சு சொல்லுவீங்க? இடைத்தேர்தல் வரும்போது பாருங்க, அப்ப தெரியும். எது இவர்கள்லாம் என்ன சுதந்திர போராட்ட தியாகிகளா? செக்கிழுத்த செம்மல் மாதிரி சிறைக்கு போயிட்டு வந்து இங்க தாவேகால வந்து சேர்ந்துருக்கிறாங்களா? தங்களுடைய சுயநலத்துக்காகவும் தாவேகா அந்த கட்சியினுடைய சுயநலத்துக்காக 2 சுயநலம் சேர்ந்து ஒரு பெரிய சுயநலமாக மாறி இருக்கிறது. அதனால இந்த இடைத்தேர்தல் வரும்போது தாவேகாவையும் விஜயும் ஆதரிச்ச இந்த தலைவர்கள் எல்லாரும் வந்து கடுமையான ஒரு அவமானத்திற்கு ஆளாவார்கள். எந்த கொள்கையும் பேசி அதை வந்து ஆதரிக்க முடியாது, எந்த நியாயமும் பேச முடியாது. ஆனால் அவர்களை அப்படி பேச வைக்கின்ற வேலையும் ஆதவர்ஜுனா செய்வார். நீங்கள் சொன்ன மாதிரி சிபிஎம்னுடைய சண்முகம் நேற்று பேசும்போது என்ன சொன்னார்? தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் பேசுனதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதரவே நீங்கள் தர முடியாது, அது தனி. ஒரு தேர்தல் போட்டின்னு வரும்போது நாளும் பேசுவாங்க, விஜயும் பேசியிருக்கலாம், அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, இப்படி ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு ஆதரிப்பாங்க. நீங்கள் இப்போ ஆதவர்ஜுனா சொல்கிற மாதிரி இப்போ திரும்ப சொல்கிறார்ல, ஆதவர்ஜுனா ஃபோன் பண்ணுறாரு, ஏன்னு இப்படிலாம் பேசுகிறீங்க எழுதுறீங்க, அவங்களா வராங்கண்ணே, நாங்கள் என்ன பண்ண முடியும், நாங்கள் திறந்தா வச்சுருக்கிறோம், அவங்க வந்து எங்கள்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் இல்லைன்னு சொல்ல முடியல, கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் மாதிரி அவங்க தட்டுறாங்க, நாங்கள் திறந்துக்கிட்டு சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த விளக்கத்தையே இவங்க சொல்லுவாங்க. திருமாவோ சண்முகமோ வீரபாண்டியனோ ஐஎம்எல்லோ அதை சொல்லிட்டாங்கன்னா அது முடிஞ்சு போச்சு. அதாவது சந்தர்ப்பாதன்னு ஒன்று வந்துருச்சு, நம்ம விஜயை தான் ஆதரிக்கணும்னு வந்துருச்சு, திமுக கூட்டணி இல்லை அப்படின்றத திருமாவும் சொல்லிட்டாரு, மற்றவங்களும் சொல்லிட்டாங்க, அந்த கூட்டணி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு புதிய சப்பைக்கட்டு கட்டி இதை நியாயப்படுத்த தான் செய்வாங்களே தவிர இதில் அவர்கள் கொள்கை பேச மாட்டார்கள். ஓகே தோழர், பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து யார் வந்து ஏடிஎம்கேல இருந்து டிவிகேவுக்கு வர்றாங்க, இல்லை வேற கட்சிகள்ல இருந்து வருவாங்களா அப்படின்றதையும் பார்க்கலாம். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.